அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தமாவும் நம்ம டீட்டெயில்ஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. இப்ப நான் கடைசியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரவுண்ட் 1ல கலந்துக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு டாப் 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் ரீஜியன் குடுத்திருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு நெறைய பேர் என்னன்னா, சார் நாங்க சென்னையில தான் சேரப்போறோம். சென்னையில தான் இருக்கிறோம். அப்ப சென்னை ரீஜியன்ல எப்படி சார் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்ட வந்து ரெடி பண்ணலாம்? என்ன ஆர்டர்ல ரெடி பண்ணலாம்? ஒரு ஐடியா சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு மாணவர்களும், பெற்றோர்களும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமா தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுதுங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா, குளோசிங் கட் ஆஃப் தகவல்கள வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேங்க. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். கண்டிப்பா ஒவ்வொரு சாய்ஸ் லிஸ்ட்டும் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ட வச்சு போடுவாங்க. சில பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு போடுவாங்க. சில பேர் ஸ்டூடண்ட்ஸ் ரிவ்யூ வச்சு போடுவாங்க. இப்ப நானே கம்ப்யூட்டர் சயின்ஸ் க்ளோசிங் கட் ஆஃப் வச்சிருக்கேன். அதில ஓசி கேட்டகரி கட் ஆஃப் வச்சிருக்கிறேன். அது மாரி ஒவ்வொரு ஃபேக்டர் மாறுபடும். இது வந்து என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் தான். சரிங்களா? இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் குடுத்துருக்கேனே தவிர்த்து, இதே தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதில நான் போட்டதுல இப்பயே நான் உங்களுக்கு சொல்றப்பயே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். சரிங்களா? அதனால இத வந்து ஒரு ஐடியாவா எடுத்துக்கிட்டு, நீங்க ஓனா சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க. உங்களுக்கு ஃபேவரைட்டான காலேஜஸ் உங்களோட உங்களுக்கு வீட்ல இருந்து போயிட்டு வரக்கூடிய கம்ஃபர்டபுளான காலேஜஸ்ன்னு போடுங்க. சரிங்களா? ஸோ 25 இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் சென்னை ரீஜியன் பார்க்குறப்ப என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேங்க. இதில வந்து முதல்ல வரக்கூடிய கல்லூரி எல்லாருமே காமனா போடுறது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி தான் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. அதில எந்த மாற்றமும் கிடையாது. 2வது எம்ஐடி குரோம்பேட் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம்பேட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல்லூரி. இந்த 2 கல்லூரிகள் எப்பயுமே பெரும்பாலும் மாறாதுங்க. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எஸ்எஸ்என் கல்லூரி போன வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கவுன்சிலிங்ல அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. அதனால 3வது பொசிஷன்ல யாரு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற கல்லூரி வருதுங்க. ஸோ இந்த சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் இவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. போன வருஷம் 2 இன்ஜினியரிங் காலேஜ ஒரே காலேஜா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சீட்ஸும் அதிகமா இருக்குதுங்க. அடுத்த இடத்துல வந்து எந்த கல்லூரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஏசி டெக்னு சொல்லுவாங்க. பட் அதில வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படிப்புகள்லாம் இருக்குதும். அது சில பேர் வைப்பாங்க, சில பேர் வைக்கிறதில்ல. அதனால நான் இதில வந்து இந்த லிஸ்ட்ல வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிய நான் கொண்டு வரல. சரிங்களா? இது வந்து பெரும்பாலான மாணவர்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டா தான் நான் வந்து வச்சிருக்கிறேங்க. அடுத்து 4வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்ப வருஷமா இயங்கிட்டு வரக்கூடிய கல்லூரி. நல்ல இன்டேக் இருக்கக்கூடிய கல்லூரி. நல்ல மாணவர்களுக்கு நல்ல ஹை கட் ஆஃப் வாங்கக்கூடிய மாணவர்கள் சேரக்கூடிய கல்லூரி. இப்போ வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜே புதுசா வந்து ஒரு ஆ சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 கல்லூரிகள் இப்ப ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ்லயே வந்துருதுங்க. சரிங்களா? ஸோ அந்த கல்லூரியை நீங்க வச்சுக்கலாம். அடுத்து 5வது இடத்துல எஸ்பிசிஇ நம்மளுக்கு வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த வெங்கடேஸ்வரா காலேஜ்ங்கிற பேர்ல நெறைய கல்லூரிகள் இருக்குது. குழப்பங்கள் வேண்டாம். தெளிவா போய் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் மாவட்டம். ஆக்சுவலா வந்து ஸ்ரீபெரும்புதூர் தான். சரிங்களா? ஆனா காஞ்சிபுரம் தான் வரும். இத நீங்க தாராளமா 5வது சாய்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஸோ இந்த 5 சாய்ஸ் எங்கேயுமே யாருக்குமே மாறுபட போறது கிடையாது. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய சாய்ஸஸ நீங்க வந்து ரீஆர்டர் பண்ணலாம். இந்த 5 சாய்ஸ் வரைக்கும் நீங்க கையே வைக்க வேண்டாம்ன்றேன். என்னைய கேட்டீங்கன்னா. இந்த 5 சாய்ஸ்க்கு மாத்தாதீங்க. இதுக்கடுத்து வர்றது என்னுடைய சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன். அத நீங்க உங்களுக்கு தகுந்த மாரி ஃபேவரபிளா மாத்திக்கலாம். 6வது சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஹை கட் ஆஃப் மாணவர்கள் கன்டினியூஸா ரொம்ப வருஷங்களா சேர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. பிளஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியாகவும் பார்க்கப்படுது ஆர்ஐடி. 7வது பொசிஷன்ல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட அவங்களோட 70% சீட் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து இது நீங்க கேட்கலாம். அதுக்காக தான் நான் சொல்றேன். க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள வச்சு நான் வந்து போட்டுட்டு இருக்கேங்கிறது. 8வது பொசிஷன்ல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். அது அவங்களுமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே காமனா தெரியும். சென்னை ரீஜியன்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். 9வது இடத்துல ஆர்எம்கே காலேஜ். கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம். ஸ்ட்ரிக்ட்டான ஒரு காலேஜ். பட் வந்து ஸ்டாண்டர்டாவும் இருக்கும். நிறைய பேர் விரும்பி போய் பேரண்ட்ஸ்லாம் சேர்க்கக்கூடிய கல்லூரியா வந்து ஆர்எம்கே காலேஜ் இருக்கு. ஆர்எம்கேல ஒரு 3 கல்லூரிகள் வரைக்கும் இருக்குதுங்க. இதுல வந்து நான் 2 கல்லூரிகள் இங்க போட்டிருக்கேன். இன்னொரு கல்லூரி 14வது பொசிஷன்ல போட்டிருக்கேன்.
அடுத்து சாய்ராம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 2 காலேஜ் இருந்ததை ஒரே காலேஜாக மாற்றிட்டாங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்துச்சு, ஒரே கல்லூரிகளாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த 6லேருந்து 10 இது வந்து என்னோட ஆர்டர். இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். சாய்ராம முன்னாடியும் கொண்டு வந்துக்கலாம், ஈஸ்வரியை முன்னாடியும் கொண்டு வந்துக்கலாம், எந்த கல்லூரிகள் வேணாலும் இதில் பின்னாடி கொண்டு வந்துக்கலாம். பட் இது வந்து உங்களுடைய சாய்ஸ். பட் என்னோட ஆர்டருங்கிறது இப்படி நான் போட்டிருக்கேன், 6 to 10ன்னு போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளா, உங்களுக்கு நியர்பை என்ன காலேஜஸ் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். பட் வந்து இதுதான் 6 to 10. இந்த ஆர்டரை மாற்ற வேண்டாம். அடுத்து 11வது பொசிஷனில் லயோலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லயோலா ஐகேம்ங்கிறது அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கம்மி, அதனால ஹை கட் ஆஃப் மாணவர்கள் வந்து அதிகமாக சேர்ற மாதிரி எப்பயும் வருஷம் வருஷம் தெரியும். பட் பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ்லாம் இது வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸும் வெளியே வந்ததில்லை. எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் உண்மையாலுமே தெரியாது. பட் க்ளோசிங் கட் ஆஃப் தகவல்கள் வச்சு பார்க்குறப்ப லயோலா ஐகேம் 11வது பொசிஷனில் போட்டிருக்கேங்க. அடுத்து 12வது பொசிஷன் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த வருஷம் சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் ப்ளஸ் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை மெர்ஜ் பண்ணிட்டு தான் ஒரு தகவல். ஸோ இதுவுமே நல்லா ரொம்ப வருஷங்களாக இயங்கிட்டு வரக்கூடிய கல்லூரி, ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜாக பார்க்கப்படுதுங்க. அதுக்கடுத்து 13வது பொசிஷன் எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ். எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியோட கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ். பிளேஸ்மெண்ட்ஸுங்கிறது நல்லாவே பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டும் ஓரளவுக்கு இருக்குங்க. அடுத்து 14வது பொசிஷன் ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ். நான் எகைன் சொன்ன மாதிரி ஆர்எம்கே குரூப் ஆஃப் காலேஜஸில் வந்து வரக்கூடிய ஒரு கல்லூரிங்க. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிளேஸ்மெண்ட்ஸ் வயசு நல்லா இருக்குது, கட் ஆஃப் சேரக்கூடிய மாணவர்கள் வயசு நல்லா இருக்குது. இது வந்து 15வது பொசிஷனில் பனிமலர் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இது வந்து இங்கே, அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கல்லூரிகளை நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு படி மாற்றிக்கோங்க. நான் வந்து பேஸ்ட் அப்பான் கம்ப்யூட்டர் சயின்ஸோட க்ளோசிங் கட் ஆஃப், ஓவரால் க்ளோசிங் கட் ஆஃப் இதெல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. பட் இந்த லிஸ்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாற்றிக்கலாம்னா எப்படி மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 11லேருந்து 15க்குள்ளே மாற்றிக்கலாம் நீங்கள், சரிங்களா? ஸோ இப்போ பனிமலரை நீங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 11வது பொசிஷனில் கூட வைக்கலாம், தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இதே சாய்ஸ் லிஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நான் வந்து என்ன கேட்டகரி, அதாவது ஒரு இதெல்லாம் ஒரு கேட்டகரி, 6 to 10 ஒரு கேட்டகரி, 11 to 15 ஒரு கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்து 16வது பொசிஷன் ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், ஆர்எம்கே பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அவங்களுமே இந்த ஃபாரின் லாங்குவேஜஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குதுங்க. அடுத்து 17வது பொசிஷன், நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜஸையும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸையும் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல. பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் காஞ்சிபுரம்ங்க, இந்த கல்லூரியில் நிறைய கட் ஆஃப் வாங்குற மாணவர்கள் கண்டினியூஸாக சேர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வருடம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குங்க, சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த கல்லூரியும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும், வைக்கலாம். யாரும் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னால் வந்து 3 லட்சம் கட்ட முடியாது சார், 4 லட்சம் கட்ட முடியாது, எனக்கு வந்து கம்மியான ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த யூனிவர்சிட்டி கான்ஸ்டிடியூயன்ட் காலேஜ் காஞ்சிபுரத்தில் வைக்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே வந்து 2 வேலம்மாள் இருக்குங்க. இது வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் பொன்னேரி. ஸோ இந்த கல்லூரியுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 18வது பொசிஷன் அகெயின் நான் கொண்டு வரேன், அது எப்படிங்கிறது சொல்கிறேங்க. 19வது பொசிஷன் தானிஷ் அஹ்மத் இன்ஜினியரிங் காலேஜ் படப்பை. ஸோ அவங்களுமே இப்போ ரீசெண்டாக வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணுறதா ஒரு தகவல். 2வது கொஞ்சம் நல்லாவும் பெட்டராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து 20வது பொசிஷன் வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ். 21வது பொசிஷன் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த 16லேருந்து 21 இதை வந்து உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. இது வந்து நான் இந்த கேடர்னு நான் கொண்டு வந்திருக்கேன். இதை சில பேர் வந்து ஜேபிஆரை மேலே கொண்டு போகிறதுனா கொண்டு போகலாம், வேல்டெக் ஹைடெக்கை மேலே கொண்டு போகலாம் கொண்டு போகலாம், தானிஷ் அஹ்மத் மேலே கொண்டு போகலாம். பட் வந்து இதுக்குள்ளே வர அளவுக்கு அந்த காலேஜஸ் கிடையாது. இது வந்து அடுத்த கேட்டகரி. 16லேருந்து 21 ஜேபிஆர் வரைக்கும் வந்து இருக்கிறது ஒரு கேட்டகரிங்க. அடுத்து 22வது கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காலப்பக்கம். ஓரளவுக்கு மீடியம் கட் ஆஃப் வாங்குறவங்க சேர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வேல்டெக் ஹைடெக் மாதிரியே வேல்டெக் மல்டிடெக் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குங்க. தென் வெங்கடேஸ்வரா காலேஜ், நான் திருப்பி பேர் குழப்பிக்க விரும்பல. இது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி எஸ்ஏ இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு காலேஜுங்க, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னன்னா கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது.
கோயம்புத்தூர்ல சில கல்லூரிகள்ல இதுதான் நல்ல கல்லூரிகள்னு சொல்ல முடிஞ்சிருது. சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஒரு 10, 15 கல்லூரிகள தாண்டிட்டோம் அப்படின்னா, ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் ஆர்டர் தான். ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ்ல தான் வந்து மேலேயும் கீழயும் போயிட்டு வர்றாங்க. இப்ப இங்க வந்து நான் வந்து சென்னை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னேன்னா, இந்த 5 கல்லூரிகள் மாறாது அப்படின்னா, கோயம்புத்தூர்ல வந்து அத வந்து 10 கல்லூரிகளுக்கு சொல்ல முடியும். 10 கல்லூரிகளோட சாய்ஸ் லிஸ்ட்ங்கிறது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் மோர் ஆர் லெஸ் சேம் கிட்டத்தட்ட. இப்ப சவிதா மேல கொண்டு போலாம், ஆர்ஐடி கீழ கொண்டு வரலாம். இல்ல சாய்ராம கொண்டு வந்து இங்க வைக்கலாம். இது எல்லாமே கிட்டத்தட்ட சேம். ஒரே கேடர்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள். இதுல வந்து பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? இது வந்து இப்பயும் சொல்றேன். இது வந்து நான் பிரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் தான். இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். உங்களுடைய கம்ஃபர்டபுள் இல்ல உங்களுடைய ஒரு அனாலிசிஸ் படி போய்க்கோங்க. பட் இது வந்து ஒரு ஐடியா குடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோவை தவிர்த்து, இதே சாய்ஸ் லிஸ்ட்ட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் எங்கேயுமே இன்சிஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஜஸ்ட் இதெல்லாம் கல்லூரிகள் இருக்குது. இத வந்து உங்களுக்கு தகுந்த மாரி மாத்திக்கோங்க. அதனால தான் எங்கேயுமே நான் என்ன பண்றேன்னா, குரூப்பா தான் பிரிச்சிருக்கேனே தவிர்த்து, இதுதான் நம்பர் இந்த பொசிஷன் அப்படிங்கிற மாரி நான் கொண்டு வரல. சரிங்களா? ஸோ இந்த மாரி கன்டினியூஸா உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க, யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.